இந்த எள்ளுருண்டை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 200 கிராம் வெள்ளை எள்ளை சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா எள்ளு சீக்கிரம் கருகிரும். இது உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருவோம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்குவோம். இதோட 200 கிராம் வெல்லம், இதோட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்து வெள்ளத்தை கரைச்சிக்குவோம். இதோட கொஞ்சம் ஏலக்காய் தூள், 2 சிட்டிகை சோடா உப்பு. நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்ச எல்லாம் ஆட் பண்ணிக்குவோம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். ஒரு பிளேட்டை நல்லா நெய்யால் கிரீஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். நமக்கு எந்த சைஸுக்கு பால் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம எடுத்து இந்த பிளேட்டில் வச்சுக்கிட்டே போவோம். ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்பீடாக செய்யணும். கையில் கொஞ்சம் நெய்யை தடவிக்கிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே உருண்டைகளாக உருட்டி எடுத்துடணும். அருமையான சுவையோட எள்ளுருண்டை ரெடி.